வணக்கம். மற்றும் ஒரு பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். கடந்த சில வாரங்களாக பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் கச்சதீவு சார்ந்த விடயம் இருக்கின்றது. ஆரம்பத்தில் கச்சதீவு சார்ந்தான பேசு பொருள் இருக்கின்றது. காலகாலமாக இந்தியாவில் தேர்தல் நடைபெற போகின்றது என்று சொன்னால், தமிழகத்தில் தேர்தல் அப்படி என்று சொன்னால் அதிகளவில் ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணுகின்ற ஒரு விடயமாக கச்சதீவு இருக்கும். அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு விதத்தில் லாபத்தை இல்லாட்டி நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் கச்சதீவு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான பேசு பொருளை உண்டு பண்ணுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது கடந்த சில வாரங்களாக இலங்கை மற்றும் தமிழகத்தில் அதிகம் பேசப்பட்ட விடயமாக கச்சதீவு மீட்பு மாறியிருக்கிறது. பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்றால் கச்சதீவை மீட்கப் போவதாக பிரச்சார மாநாடு ஒன்றில் சூளுரைத்திருக்கிறார். இந்த விடயம் தென்னிலங்கையில் அதிகம் பேசப்படும் அரசியல் பிரபல்யமாக மாறியிருக்கிறது. அரசியல்வாதிகள் உட்பட சமூக செயற்பாட்டாளர்கள் என அனைவரும் அரசியல்வாதியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயை கடுமையாக சாடியிருக்கின்றனர். கச்சதீவு மீட்பு தொடர்பான நிலைப்பாட்டுக்கு விஜய்க்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் சிங்களவர்கள் கொந்தளித்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். அதற்கு மேல் சென்ற சமகால அரசாங்கம் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என நிரூபிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு நடிகர் விஜயை மேலும் பேசு பொருளாக மாற்றியிருந்தார். விஜயின் கூற்றுக்கு இலங்கை வெளிவிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரடியாகவே கச்சதீவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இலங்கை வரலாற்றில் கச்சதீவு சென்ற ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க மாறியிருக்கின்றார் என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜயின் கருத்துக்கு இலங்கை அரசாங்கம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்ற கருத்து தற்போது வலுப்பெற்று உள்ளது. தமிழகத்தில் தேர்தல் வரும் காலங்களில் கச்சதீவு மீட்பு விடயத்தை பெரும் பூதாகரமான விடயமாக மாற்றி அரசியல்வாதிகளால் பேசப்படுவது வழமையான ஒரு விடயமாகும். இது காலகாலமாக தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு செயற்பாடாக அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜயும் அந்த யுக்தியை கையாண்டு வருகிறார் என்பதைத்தான் இங்கு சொல்லுகின்றார்கள். சினிமாவில் உச்சந்தோட்ட நடிகரான விஜய் அரசியலில் வெறும் கத்துக்குட்டியாகவே உள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியுடன் அடுத்த ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றார் என்பது யாவரும் அறிந்தது. இவ்வாறான நிலையில் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு கூட தாக்கல் செய்யாத பெயரளவிலான முதன்மை வேட்பாளரான விஜய்க்கு இலங்கை அரசாங்கம் இவ்வளவு தூரம் பதிலளிக்க வேண்டுமா என்பது பலரின் கேள்வியை உண்டு பண்ணியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வெற்றி மிகவும் குறைவு எனினும் கணிசமான வாக்குகளை பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான நிலையில ஒருவேளை முதலமைச்சராக ஜோசப் விஜய் வெற்றி பெற்றால் கச்சதீவு மீட்பு என்பது சாத்தியமா என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. ஆனால் தமிழகத்தின் எந்த ஒரு கட்சி நினைத்தாலும் அது சாத்தியமற்ற ஒன்றே. இந்தியாவின் மாநிலங்களில் ஒன்றான தமிழகம் நினைத்தால் அது முடியாத விடயமாகும். இது இந்திய மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்குட்பட்டது. மத்திய அரசாங்கம் நினைத்தால் மட்டுமே கச்சதீவு மீட்பு சாத்தியமான ஒரு விடயமாகும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் இந்திய மத்திய அரசாங்கத்தினால் இலங்கையை மீறி கச்சதீவை மீட்க முடியுமா என்றால் அது முடியாத இடியப்ப சிக்கல் நிறைந்த ஒரு விடயமாகும் என்றுதான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பூகோள அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இலங்கை இருக்கிறது. இந்தியா, சீனா, அமெரிக்கா என பலம் பொருந்திய நாடுகள் தமது கட்டுப்பாடுகளுக்குள் இலங்கையை வைத்திருக்க பிரயத்தனம் செய்து வருகின்றனர். இன்னும் பிராந்திய ராஜதந்திர ரீதியில் இந்தியாவின் பூரண கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை உள்ளது என்பது தற்போதைய நிலையாகும். இதுவே இந்தியாவுக்கும் அதன் தேசிய பாதுகாப்புக்கு உகந்த ஒன்றாகும். இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு எதிராக கச்சதீவை மீட்க நினைத்தால் சீனாவுக்கு பெரும் சாதகமான ஒன்றாக மாறும். அது இந்திய பிராந்தியத்துக்கும் பெரும் அச்சுறுத்தலான ஒன்றாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் இலங்கை இந்தியா என்றும் அண்ணன் தம்பி உறவாக நீடிக்கும். இவ்வாறான நிலையில் கச்சதீவை மீட்கும் நிலைப்பாட்டில் இந்தியா என்றும் இருக்காது என்பதே யதார்த்தமான அரசியல் நிலைப்பாடாகும். இதனை புரிந்து கொள்ள முடியாத தமிழக அரசியல் தலைவர்கள் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்ள
கச்சதீவை பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த தேர்தல் காலங்களின் போது கச்சதீவு என்கின்ற ஒரு விடயம் மிகப்பெரிய பேசுபொருளை உண்டு பண்ணுவதும், அரசியல் ஆய்வாளர்கள் கச்சதீவை காட்டி மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பதை பதிவு செய்வதும் காலகாலமாக இடம்பெற்று வருகின்றது என்பதே இங்கு நிதர்சனமான ஒரு விடயம். புலிகளிடம் 26 கப்பல்கள் இருந்ததாகவும், ஆனால் இறுதிப் போரில் நிர்மூலமாக்கப்பட்ட 12 கப்பல்கள் தொடர்பிலேயே பேசப்பட்டதாகவும் முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதிப் போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு நிலையத்தின் கட்டளையிடும் தளபதியாகவும் செயற்பட்ட DKP தசாநாயக்க தெரிவித்திருந்தார். சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இது தொடர்பில் அவர் நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. புலிகள் 30 வருட யுத்த கால பகுதியில் இருந்து இறுதிப் போர் வரை 26 கப்பல்களை சொந்தமாக வைத்திருந்தனர். அவை யுத்தத்தில் கடற்படையால் அழிக்கப்பட்டது. ஆனால் இறுதிப் போரில் 12 கப்பல் நிர்மூலமாக்கப்பட்டன. அவை மட்டுமே எமக்கு இப்போது ஞாபகத்தில் இருக்கின்றது. இறுதிப் போரில் இந்திய கடற்படையின் ஆதரவிலேயே 12 கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன. மேலும் 3 கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன. அந்த கப்பல்களின் 2 பெயர்கள் மாற்றப்பட்டது. இறுதிப் போரின் பின்னர் 3ஆம் நிலை புலிகள் சிலர் குறித்த பெயர் மாற்றப்பட்ட 2 கப்பல்களில் ஒரு தடவையில் 400 பேர்கள் என்ற வகையில் திறந்த விசா மூலம் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து 2 கப்பல்கள் மூலம் கனடாவுக்கு அனுப்பப்பட்டன என அவர் சொல்லியிருந்ததை பார்க்கின்றோம். இதையும் தாண்டி நாட்டில் நிலவிய பிரிவினைவாதத்தை போசித்த குழுவினருடன் எழுதப்படாத இணக்கப்பாட்டிலேயே அரசாங்கம் இயங்குவதாக மொட்டு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமானா இதை தெரிவித்திருக்கிறார். மொட்டு கட்சியினுடைய தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகிற போது இந்த விடயத்தை எல்லாம் சொல்லியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு வீட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பில் செய்தித்தளம் ஒன்றுக்கு வெளியிட்ட செய்தியில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் போர்க்குற்றவாளியுமான குற்றம் சாட்டப்பட்டவருமான என்று மஹிந்தவை குறிப்பிட்டு இருந்தது அங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதில் என்ன தெரிகின்றது என்றால், நாட்டின் உள்ளேயும் வெளியிலையும் பிரிவினைவாதிகள் சிவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவரை குரோதத்துடனே நோக்குகின்றனர் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தெரிகின்றது. இலங்கையில் பிரிவினைவாத யுத்தத்தில் ஈடுபட்ட தமிழீழ விடுதலை புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் பிரிவினைவாதத்துக்கான அவர்களின் சிந்தனை இன்று தோற்கடிக்கப்படவில்லை. இது இலங்கையில் நடைபெற்ற சிவில் யுத்தத்திற்கு மட்டும் பொருந்துவதில்லை. உலகில் நடைபெற்ற பல பிரிவினைவாத பயங்கரவாத போர்களின் பின்னரான நிலைமையும் அவ்வாறே காணப்படுகிறது. இதனால்தான் பல வெளிநாடுகள் தமது நாட்டின் அரசியலுக்கு பெரும் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. உதாரணமாக ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் எமக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் இலங்கை அரசியல்வாதிகள் சில நாடுகளுக்கு செல்லுகையில் தெரிவிக்கப்படும் எதிர்ப்புகள் மற்றும் யுத்தத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் அதேபோல ராணுவ வீரர்களுக்கு விதிக்கப்படுகின்ற அந்த தடைகளையும் இதில் சொல்லலாம் நாம். ஆனாலும் இந்த அரசாங்கம் பிரிவினைவாத சக்திகளின் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதற்காகவே தென்படுகின்றது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இந்த கச்சதீவு சற்று பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தினை மேற்கொள்கின்ற பொழுது அதிகளவிலான பேசு பொருளையும் அதிகளவிலான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் செம்மணிக்கு வருகை தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இருப்பினும் அவர் செம்மணி என்கின்ற அந்த நகர்வை கையில் எடுக்காமல் இல்லாட்ட அந்த செம்மணிக்கு மக்களுடைய உணர்வுகளுக்கு மக்களுடைய இழப்புகளுக்கு அங்கு முதலிடம் கொடுக்காமல் அவர் கச்சதீவுக்கு சென்ற என்கின்ற ஒரு விடயம் மிகப்பெரிய பேசு பொருளையும் உற்று நோக்கல்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருந்தாலும், ஏன் இந்த அளவு தூரமான இவ்வளவு அளவிலான ஒரு முக்கியத்துவத்தினை கச்சதீவுக்கு கொடுக்கின்றார்கள், அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய கருத்துக்கு என்கின்ற பேசு பொருளை சற்று உண்டு பண்ணியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.